ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 22ஆம் திகதி ஜூலை மாதம் 2015 புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, வாருங்கள் விவாதத்திற்கு, மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி பகிரங்க அழைப்பு. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் குர்நாகல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. குர்நாகல் மாவட்டத்தின் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை வேட்பாளராக தம்மோடு நேரடி தொலைக்காட்சி விவாதம் ஒன்றிற்கு வருமாறு கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் இந்த பகிரங்க அழைப்பை விடுத்துள்ளார் என்ற செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து மற்றொரு செய்தியாக, அரசியல் விவகாரங்களில் தலையிட மாட்டோம், ஐரோப்பிய கண்காணிப்பு குழு என்ற செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்பாகவோ அரசியல் தொடர்பாகவோ எந்தவித கருத்தையும் நாம் வெளியிட மாட்டோம். எமது பணி தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற்றதா என்பதை கண்காணித்து அறிக்கை சமர்ப்பிப்பதே ஆகும் என இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. வீரகேசரியின் முதற்பக்கத்தில் மற்றொரு செய்தியாக, வடக்கில் நாம் தேர்தல் நடாத்தியமையே மஹிந்தவின் சாம்ராஜ்யம் சரிய காரணம், மீண்டும் மஹிந்தவை பிரதமராக்க வேண்டும் என்கிறார் கோத்தா. வடக்கில் தேர்தலை நடாத்தியமையே மஹிந்த ராஜபக்ஷவின் சாம்ராஜ்யம் சரிய காரணமாகிவிட்டது. வடக்கின் தேர்தல் நடந்திருந்தால் இன்று மஹிந்த தான் ஜனாதிபதி, நான் தான் பாதுகாப்பு செயலாளராக இருந்திருப்பேன் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ள செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, மன்னார் வாகன விபத்தில் 3 பலி, 12 பேர் காயம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. புத்தளத்திலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த வாகனம் ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை மன்னார் முசலி பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளதுடன் 12 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் சிக்கிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியாகியுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, நீண்ட நாட்களின் பின் மிரியான பகுதியில் மீண்டும் வெள்ளை வேன், சிவிலுடையில் 3 இராணுவத்தினர் ஆயுதங்களுடன் கைது என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகியுள்ளது. போலி இலக்க தகடுகளுடன் வெள்ளைவானில் சிவில் உடையில் பயணம் மேற்கொண்ட 3 ஆயுதம் தரித்த படையினர் திங்கட்கிழமை போலீசார் கைது செய்திருப்பதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மிரியான போலீஸ் குழுவினர் ரோந்து சென்று கொண்டிருந்த போது திங்கள் மாலை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாலை 7:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் சேகர கூறியுள்ளார். தினக்குரலின் இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தியாக, மஹிந்த கோத்தாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ ஆகியோரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக, இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கவனம் செலுத்த வேண்டும் எனவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தினக்குரலின் மற்றொரு செய்தியாக, சிறையில் வாடும் அரசியல் கைதிகளின் குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாய் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. சிறையில் வாடும் அரசியல் கைதிகளின் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்குடன் தலா 50,000 ரூபாய் வழங்க வடக்கு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, வன்முறையற்ற தேர்தல் குறித்து கண்காணிப்பு குழு நம்பிக்கை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்தியை வீரகேசரி பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம். அடுத்த செய்தியாக, மத்திய செயற்குழு கூட்டத்தை நடாத்துவதற்கு ஜனாதிபதி அனுமதியை பெற முயற்சி என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தை உடனடியாக கூட்டுவதற்கு கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஒப்புதல் பெறுவதற்கு அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, மத்திய செயற்குழு தீர்மானித்தால் அமைச்சு பதவியை துறக்க தயார், லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் கட்டமிடப்பட்ட செய்தியாக, மஹிந்தவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கூடாது, இலங்கை ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இந்த நாட்டை ஆள மீண்டும் மஹிந்தவுக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். இராணுவ வீரர்கள் கைது, பிணையில் ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, போலி இலக்கங்களுடனான வெள்ளை வேனில் இராணுவர்கள் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி தொடர்பாக டெய்லி மிரர் மற்றும் வீரகேசரி பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம்.
அடுத்ததாக யாழ் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஆட்சியை கைப்பற்ற சிங்களவர் உரிமையை நிலைநாட்டுவோம், பொதுபல சேனாவின் ஞானசார தேரர் முழக்கம். இந்த தேர்தலில் நாம் ஆட்சியை கைப்பற்ற நாட்டின் பெயரை மாற்றுவோம், சிங்கள மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொது செயலாளரும் வேட்பாளருமான கலகொட அத்தகே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். மற்றொரு செய்தியாக தபால் மூல வாக்குச்சீட்டுகள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பதற்குரிய வாக்குச்சீட்டுகள் கொழும்பிலிருந்து நேற்றைய தினம் கடும் பாதுகாப்புடன் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளன என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வளம்பூரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெள்ளைவன் துப்பாக்கியுடன் 3 இராணுவத்தினர் கைது, தேர்தல் நெருங்கும் வேளையில் அச்சமூட்டும் சம்பவம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கால பிரச்சார பணிகள் நாட்டில் ஆரம்பித்துள்ள நிலையில் சிவில் உடையில் போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட வெள்ளை வேன் ஒன்றில் துப்பாக்கியுடன் பயணித்த 3 இராணுவத்தினர் நேற்று முன்தினம் இரவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக தேர்தல் விதிமீறல்களாக 372 சம்பவங்கள் பதிவு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.